ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. புதுசாக இப்போ இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங், குவாண்டம் ஜம்பிங் இப்படிலாம் புதுசாக அங்கங்கே வேர்ட்ஸு, அங்கங்கே சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழில் கொஞ்சம் கம்மி தான், இங்கிலீஷில் நிறைய இருக்கும். இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு பிரபஞ்சம் சைட்லயே பேரலா இன்னொரு பிரபஞ்சம் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல ஒரு குமார் இருக்கான். அந்த குமார் 10 லட்ச ரூபாயோட இருக்கான். இந்த குமார் 10 லட்ச ரூபாய் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கான். அங்க ஒரு குமார் 10 லட்ச ரூபாயோட இருக்கான். இது உண்மை சயின்ஸு அப்படின்னு குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்கெல்லாம் சொல்றாங்க. என்னடா இதுக்கு இருக்குத்தனமா, அதாவது நம்புறவன் நம்புனா நீ எதை வேணா சொல்லுவே இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். இவனுக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னு தெரியல, போய் அடிச்சாம்பாரு, யார் மேலடா கை வைக்கிறேன்னு துவம்சம் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சது, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. சில மணி நேரங்கள் கழித்து, ஆல்ரெடி நீ எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவன் ஆல்ரெடி இருக்கான் உனக்குள்ள. அவனை எப்படி டேப் பண்ணி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, கவனம், ஃபோக்கஸ், அறிவு, ஞானம் எல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாத்தையும் எப்படி டியூன் பண்ணா லைஃப்ல நம்ம நினைச்சதெல்லாம் அடையலாம். பிரபஞ்சம் நம்ம பேசுறது எப்படி கவனிக்குது, நாம எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்க லைஃபையே போக மெதுவாக மாற்றும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா மச்சான், ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் ரியாலிட்டி ஷிஃப்டிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க? லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், அப்புறம் அந்த மெத்தட், இந்த மெத்தட், இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கிரிப்டிங், ப்ரிட்டண்டிங், கிராட்டிடியூட் என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க, இந்த மெத்தடை பயன்படுத்துங்க கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்கலை. நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாது, நடக்காதது ஏன் நடக்கலன்னு தெரியாது. ஆனாலும் நம்ம முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. புதுசாக இப்போ இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங், குவாண்டம் ஜம்பிங் இப்படிலாம் புதுசாக அங்கங்கே வேர்ட்ஸு, அங்கங்கே சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழில் கொஞ்சம் கம்மி தான், இங்கிலீஷில் நிறைய இருக்கும். இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை லைட்டாக அப்படி கேள்விப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி சொல்கிறானுங்க அப்படின்னு இருக்கும். ரியாலிட்டி ஷிஃப்டிங் என்ன சொல்லுதுன்னா, நீ எதுக்கு ஆசைப்படுறியோ ஏற்கனவே அதை அடைந்து விட்ட ஒரு வெர்ஷன் ஏற்கனவே இருக்கு. அதாவது வேற ஒரு பிரபஞ்சம் இருக்கு, வேற ஒரு பூமி, அங்க வேற ஒரு குமார் இருக்கான். இப்ப நீ குமாரு உனக்கு இப்ப 10 லட்ச ரூபா வேணும், உங்ககிட்ட இல்ல, நீ 10 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்படுற. குவாண்டம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு பிரபஞ்சம் சைட்லயே பேரலா இன்னொரு பிரபஞ்சம் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல ஒரு குமார் இருக்கான். அந்த குமார் 10 லட்ச ரூபாயோட இருக்கான். இந்த குமார் 10 லட்ச ரூபாய் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கான். அங்க ஒரு குமார் 10 லட்ச ரூபாயோட இருக்கான். இது உண்மை சயின்ஸு அப்படின்னு குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்கெல்லாம் சொல்றாங்கப்பா. லைக் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரியும், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மாதிரியும் மிகப்பெரிய சயின்டிஸ்டுங்களாம் இதை பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நிக்கோலா டெஸ்லா மாதிரி நிறைய பேர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியே இருக்கும். அது எப்படிரா இன்னொரு யூனிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸ், மல்டிபிள் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது என்ன இன்னொரு பூமி இருக்குதான், அங்க என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கானா, இங்க நான் 10 லட்ச ரூபாய் கேட்கிறேன், அது இல்லையா, அந்த பிரபஞ்சத்துல 10 லட்ச ரூபாய் அடைந்து விட்ட ஒருவன் இருக்கிறானா, இங்க எதுன்னு ஆசைப்பட்டாலும் அடையாமல் இருக்கிறனா ஒருத்தர் இருக்கானா, ஆசைப்பட்டதெல்லாம் அடைந்து விட்ட ஒருவன் இருக்கானா. என்னடா இதுக்கு இருக்குத்தனமா, அதாவது நம்புறவன் நம்புனா நீ எதை வேணா சொல்லுவே இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும்.
எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் ஏதோ தெருவுல போற ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி இத சொல்லல. படித்த நிறைய படித்த அறிஞர்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்டுங்கெல்லாம் இதை சொல்லியிருக்காங்க. இதை பத்தின நிறைய ஜேர்னல்ஸ் வந்திருக்கு, பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இதற்காக நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய டாலர்ஸ் கொட்டி நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஐ மீன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யா இது சொல்லிட்டே போகலாம். ஸோ அதனால நானும் இது என்னன்னு அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா அதை அப்படி பொதுப்படியா அப்படி ரொம்ப லாஜிக்கலா அப்படி என்ன சொல்றது, மேலோட்டமா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இன்னொரு பிரபஞ்சம் இருக்கு, அங்க இன்னொரு பூமி இருக்கு, அங்க இன்னொரு குமார் இருக்கான், இந்த குமாருக்கு எதெல்லாம் நடக்கலையோ அந்த குமார் ஏற்கனவே அதை அடைந்து விட்ட சந்தோஷத்தில் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு இதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை. ஆனா லிட்டரலா எடுத்துக்க கூடாது. இப்போ இப்ப எப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தன் கோலப்பா, ஒருத்தன பயந்தாங்கோலியோ இல்ல வாட்டெவர் அவனுக்கு கூச்ச சுபாவம், ஒரு இன்ட்ரோவர்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு தைரியமானவனாக மாறுவது எப்படி, கூச்ச சுபாவத்தை விடுவது எப்படி, தைரியமானவனாக இருப்பது எப்படி, ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ணுவது எப்படி, அந்த மாதிரி ஒரு ஆளா நான் மாறணும்டா. இப்ப நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா ஒரு கூச்சம் அடைந்தவனாக இருக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஒரு தைரியமானவனாக நான் மாற வேண்டும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். அப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுவோம். நான் உறுதிப்பட விஷுவலைசேஷன்லாம் பண்ணுவோம். நம்ம நிறைய இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் நிறைய போறோம், நிறைய சொசைட்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றோம், தைரியமா ஃபேஸ் பண்றோம். நம்ம ரொம்ப நாள பிரச்சனையா ஒதுங்கி ஒதுங்கி போனது எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்றோம், அதெல்லாம் டீல் பண்றோம் அப்படின்னு நம்ம நிறைய கற்பனை காட்சிகளை செஞ்சு பார்க்கலாம். அப்படின்னா விஷுவலைசேஷன் செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒன்று வரும். நான் தைரியமானவன், நான் பலசாலி, நான் வாழ்க்கையில் சாதிக்கிறேன், நான் ஒரு ஹீரோ, இப்படிலாம் நம்ம உறுதிப்பட அஃபர்மேஷன் பண்ணி மைண்டை செட் பண்ணலாம், நம்ம மைண்டை மனசெல்லாம் செட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ப்ரிட்டண்டிங், ஏற்கனவே அதாவது நடந்து விட்ட மாதிரி, நான் ஒரு தைரியசாலி தான், நான்லாம் எல்லாத்தையும் டீல் பண்ணுவேன், எனக்கெல்லாம் கூச்சமே கிடையாது அப்படின்னு நம்ம நடிச்சு நம்மளுடைய ஆள் மனசை நம்ப வச்சு மெதுவாக அதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். உண்மையிலேயே என்னால தைரியசாலி தான்டா அப்படின்னு நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு எல்லாம் வரும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் புரியுது. ஆனா இப்ப இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங்கோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுது, நீ எதற்காக ஆசைப்படுகிறாயோ அது ஏற்கனவே அடைந்து விட்ட ஒரு வெர்ஷன் இருக்கு அப்படின்னு ரியாலிட்டி ஷிஃப்டிங் சொல்லுது. அப்ப இப்ப நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன், ஒரு ஒரு கூச்ச சுபாவத்தோட இருக்கேன். எனக்கு கலகலன்னு நல்லா பேசி ஜாலியா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பர்சனை நான் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன். ஆனா இப்ப ரியாலிட்டி ஷிஃப்டிங் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு பிரபஞ்சம் இருக்கு, அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட், அவன் கூச்சமே இல்லாம எல்லாரு கூடயும் கலகலன்னு பழகுவான், அவன் ஒரு தைரியசாலி, அவன் ஒரு வீரன், அவன் ஒரு கோலை கிடையாது அப்படின்ற மாதிரிதான் ரியாலிட்டி ஷிஃப்டிங் சொல்லுது. இப்ப நான் அவனை எங்க போய் தேடுறது? ஃப்ளைட்டை பிடிச்சி போக முடியுமா, ராக்கெட்டை பிடிச்சி போக முடியுமா, அந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு, அந்த கேலக்சி அந்த யூனிவர்ஸ் எங்க இருக்கு, இப்ப அங்க இருக்கிற சக்திக்கு நான் தெரியுமா, இல்ல எனக்கு ஏன்னா அந்த யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா சொல்றாங்க, சயின்ஸ் சொல்லுது பேரலா ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, அந்த யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி அச்சீவ்டு வெர்ஷன் அங்க இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. என்ன பண்ணலாம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? லிட்டரலா ஒன்றும் புரியலையே அப்படின்னா, இப்போ அப்படி ஒருத்தர் இருக்கானா, ஒருத்தன் கூச்ச சுபாவமா இருக்கான், கோழையா இருக்கான், அப்படி இருக்கான். சரி, அவன் போறான், அவன் குடும்பத்தோட போயிட்டு இருக்கான், அவனோட அம்மாவோட அப்பாவோட இல்ல கூட பிறந்தவங்களோட இல்ல தன்னுடைய மனைவியோட குழந்தைகளோட அப்படி அவன் தெருவில் போயிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஒரு பஞ்சாயத்து வந்துருது, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தன் டக்குன்னு உங்க பொண்டாட்டி மேல கையை வச்சுட்டான், கழுத்தை பிடிச்சிட்டான், இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் மேல கை வச்சுட்டான், இல்ல அம்மாவை தள்ளி விட்டுட்டான், பாப்பாவை இப்படி ஏதோ உன் குடும்பத்தில் நபர்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடக்குது உன் கண்ணு முன்னாடி. இவனுக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னு தெரியல, போய் அடிச்சாம்பாரு, யார் மேலடா கை வைக்கிறேன்னு துவம்சம் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சது, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. சில மணி நேரங்கள் கழித்து, நானா அதை பண்ணேன், நான் எவ்வளவு ஒரு பயந்தாங்கோலி, எவ்வளவு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கிறவன், நல்லா அந்த பக்கம் கூட்டம் இருந்து இந்த பக்கம் போயிடுவேன். எனக்கெல்லாம் 4 பேர் என்ன பாக்குறாங்கன்னு சொன்னாலே எனக்கெல்லாம் பேச்சே வராது, கொஞ்சம் கூச்ச சுபாவம் நானு, நல்லா பயம்பா, நல்லா பயந்தாங்கோலி இப்படி இருக்கிறேன்னா, எங்க வீட்டு ஆளுங்க மேல கை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு இல்ல? நீ தான் கூச்ச சுபாவம், நீ ஒரு கோலை, நீ ஒரு இன்ட்ரோவர்ட்டு, எங்க இருந்து உனக்கு இந்த பலம் வந்துச்சு? வித்தின் அ மேட்டர் ஆஃப் செகண்ட், 5 சம்பவம் நடந்து 5 செகண்ட்ல நீ உக்கரமா மாறிட்ட.
5 செகண்டுக்குள்ள நீங்க என்ன அஃபர்மேஷன் பண்ணுனீங்களா, விஷுவலைசேஷன் பண்ணுனீங்களா, கிராட்டிடியூட் பண்ணுனீங்களா, என்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி இப்படி உருமாறுனீங்க? இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் சார். எப்படி சார்? லா ஆஃப் அட்ராக்ஷன் அவன் பண்ணல எப்படி? இதத்தான் இதுக்குள்ள என்ன சூக்குமம் இருக்கு, இதத்தான் ரியாலிட்டி ஷிஃப்டிங் உங்களுக்கு சொல்லித்தருது. அப்போ ஏற்கனவே ஒரு தைரியசாலி அவனுக்குள்ள இருக்கான், கரெக்டா? நான் ஒரு பயந்தாங்கோலிங்க, நான் வந்து தைரியமானவனா மாறணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன், நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறணும், 4 பேர்கிட்ட கலகலன்னு பேசுற மாதிரி அப்படியே கூச்ச சுபாவத்தெல்லாம் விடணுங்க. அதுக்கு தாங்க நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன், அதுக்கு தாங்க அஃபர்மேஷன் பண்றேன். டி 4 பேரை எடுத்து அடிச்சு சாத்துற அளவுக்கு ஒரு வீரன் உனக்குள்ளவே இருக்கான் ஆல்ரெடி. நீ எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவன் ஆல்ரெடி இருக்கான் உனக்குள்ள. அவனை எப்படி டேப் பண்ணி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியல. இப்படி 4 ரவுடி பசங்க வந்து உன் வீட்டு ஆளுங்க மேல கைய வச்சாதான் உனக்கு அவன் வெளியே வரான். அப்படி யாரும் வரலைன்னா, ஐயோ நான் ரொம்ப கூச்ச சுபாவம், எனக்கு 4 பேர்கிட்ட பேசுறதுக்கே கூச்சமா இருக்கும், ஐயோ கூட்டமா இருந்தாலே எனக்கு ஆகாது, இப்படி சொல்லிட்டு தெரியல. ஆனா உனக்குள்ளதான் ஒருத்தர் இருக்கான், சும்மா உள்ள பூந்தா துவம்சம் பண்ணிட்டு வெளியே வருவான். அவன் ஆல்ரெடி உள்ள இருக்கான். அவனுக்கு ஒண்ணு நீ ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். நான் பலசாலி, நான் தெருவில் இருக்கும் ரவுடிகளை எல்லாம் அடிப்பேன், நான் என் குடும்பத்தை காப்பேன், இதுக்கெல்லாம் நீ ஒன்னு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் எல்லாம் பண்ண வேணாம். ஆல்ரெடி நீ அதான். ஆனா உள்ள இருக்கு. அதை எப்படி டேப் பண்ணி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியல. இதத்தான் ரியாலிட்டி ஷிஃப்டிங் சொல்லுது. எனக்கு 10 லட்ச ரூபாய் வேண்டும். ஆல்ரெடி உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கிற ஒரு வருஷம் உள்ள இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும். ஆல்ரெடி கோடீஸ்வரனா ஒருத்தன் உள்ள இருக்கான். மிகப்பெரிய பலசாலியாக வேண்டும். ஆல்ரெடி ஒருத்தன் உள்ள இருக்கான். நான் மிகவும் அழகான பெண்ணாக மாற வேண்டும். ஆல்ரெடி ஒருத்தி உள்ள இருக்கா. ஆல்ரெடி இருக்கு. அதை வெளியே கொண்டு வரல. இப்போ வெளியே என்ன தெரியுது? நான் ஒரு கூச்ச சுபாவம், நான் ஒரு பயந்தாங்கோலி, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு வேலை கிடையாது, எனக்கு காதலி இல்லை, எனக்கு காதலன் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை. இதைதான் இப்ப நீ வெளியே கொண்டு வந்து வச்சிருக்க. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு, அது உள்ள இருக்கு. இதை உள்ள அனுப்பிச்சிட்டு நீ அதை வெளியே கொண்டு வரணும். கூச்ச சுபாவத்தை உள்ள அனுப்பிச்சிட்டு தைரியத்தை நீ வெளியே கொண்டு வரணும். கோழைத்தனத்தை உள்ள அனுப்பிச்சிட்டு பலத்தை நீ வெளியே கொண்டு வரணும். வறுமையை உள்ள அனுப்பிச்சிட்டு பொருளாதாரம் சுதந்திரத்தை நீ வெளியே கொண்டு வரணும். இந்த ஆங்கிள் தான் ரியாலிட்டி ஷிஃப்டிங் என்ன சொல்லுதுன்னா, நீ எதற்காக ஆசைப்படுகிறாயோ நீ ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறாய். இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்ன்னு நம்ம எதை சொல்றோம்? இதுதானே, இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. டோட்டலா நம்மளுடைய விஷுவலைசேஷன், இமேஜினேஷன், நம்ம மைண்ட், இதுக்குள்ளதானேப்பா எல்லாமே இருக்கு. பேரலா இருக்கான், பேரலல் யூனிவர்ஸ். இதுக்குள்ளதான் அந்த பணக்காரனும் இருக்கான், இதுக்குள்ளதான் அந்த அழகியும் இருக்கா, இதுக்குள்ளதான் அந்த வீரனும் இருக்கான், இதுக்குள்ளதான் எல்லாமே, இதுக்குள்ளதான் இருக்கு, பேரலா கூடவே இருக்கு. அதை டேப் பண்ணி வெளியே கொண்டு வந்த வேலை முடிஞ்சது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும்ல. ஒருத்தன் வந்து நான் பலசாலி ஆகிறேன், நான் பலசாலி ஆகிறேன், அது சொல்லிட்டு இருந்தா நீ பலசாலி ஆயிடுவியா? அது சொல்லணும். அது சொல்லும் போது உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படி அந்த மோட்டிவேஷன் வரும்பொழுது நீ ஒரு ஜிம்முக்கு போகணும். அந்த மோட்டிவேஷன் வரும்போது நீ ஒரு கராத்தே கிளாஸ் போகணும், ஒரு கிக் பாக்ஸிங் போகணும், அப்படிலாம் போகணும். அப்போ அது உன்னை அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருமாத்தி நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அதுவாகவே உன்னை மாற்றும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனா ரியாலிட்டி ஷிஃப்டிங் என்ன சொல்லுது? அதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா உனக்குள்ள ஏற்கனவே ஒரு வீரன் உள்ள இருக்கான். அவனுக்கு நீ இனிமேல புதுசா சொல்லித்தர தேவையில்லை, ஏற்கனவே அவனுக்கு தெரியும். சரி, நீ பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து தானே பிறந்திருக்க. இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல எல்லாம் என்னென்னமோ பண்ணிருப்பல, எல்லாம் உனக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு குங்ஃபு மாஸ்டர் உனக்குள்ளதான் இருக்கான். ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய தொழிலதிபர், பயங்கரமான மூளைடா அவனுக்கு, பிசினஸ் மூளை உனக்குள்ளதான் இருக்கு. அது இப்ப இந்த ஜென்மத்துல எதுவும் டேப் பண்ண முடியாம இப்போதைக்கு உங்க லைஃப் எப்படி இருக்கு, அதை மட்டும்தான் நீங்க டேப் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பொட்டன்ஷியலை மட்டும்தான் நீங்க டேப் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க டேப் பண்ணாத பொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அதை இப்படின்னா அதை வெளியே கொண்டு வரலாம். எப்படி வந்து ரவுடி பசங்களை பார்த்த உடனே தன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உள்ள இருந்து துபக்குன்னு வெளியே வந்தான் பாருங்க ஒருத்தன், ஒரு வீரன். அது மாதிரிதான் உள்ள இருந்து எல்லாமே டக்குன்னு வெளியே வரும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அதை தட்டுறதுல இருக்கு, தட்டி வெளியே எடுக்கிறதுல இருக்கு. இட்ஸ் அ மெத்தட், இட்ஸ் அ டெக்னிக். அதை தான் நம்ம குவாண்டம் ஜம்பிங்னு சொல்றோம், ரியாலிட்டி ஷிஃப்டிங்னு சொல்றோம். இப்ப இருக்கிற ரியாலிட்டி இதுடா என் லைஃப்ல. இந்த ரியாலிட்டி அப்படியே மாத்திரண்டா, ஷிஃப்ட் பண்ணடா. எப்பா இது வறுமைப்பா, இது பணக்காரன்ப்பா, இதுல இருந்து ஷிஃப்ட் பண்றேன்ப்பா.
எப்பா இந்த ப்ரோக்ராம்ல இருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேன், இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேன், இதுல இருந்து நான் அதுவா ஷிஃப்ட் பண்றேன், இந்த ரியாலிட்டியை நான் இந்த ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் பண்றேன். ரியாலிட்டி ஷிஃப்டிங். ஸோ அதுதான் ரியாலிட்டி ஷிஃப்டிங். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பண்றதை விட்டுட்டு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. நீ எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு ரெடியா ஒன்று உள்ள இருக்கு. நீ அதை மட்டும் வெளியே கொண்டு வந்தா போதும். நீ ஒரு கோழையா இருக்க, நீ வீரனா மாறணும்னா அவனை வீரனாக்குவதற்கு நீ என்னென்னமோ பயிற்சிகளை செஞ்சு எவ்வளவோ உழைச்சி கிழச்சி எல்லாம் அப்படியே கொண்டு வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அதுக்கு ஒரு டைம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் நீ செய்யணும்ல. இது லா ஆஃப் அட்ராக்ஷன். ரியாலிட்டி ஷிஃப்டிங்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நீ வீரன் தானே, என்னது உள்ள இருக்கு வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே. அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்போ இல்ல ஒரு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், நான் மெதுவாக உருமாறுகிறேன், பிரபஞ்சம் எனக்கு எல்லாம் கொடுக்கிறது, எல்லாம் கொடுத்து ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சது, ஆல்ரெடி நீ அச்சீவ் பண்ணிட்ட. அப்படி ஒரு வெர்ஷன் உள்ள இருக்கு, ஜஸ்ட் அந்த வெர்ஷனை கொண்டு வந்தா போதும். இது ஒரு புது கான்செப்ட். நீங்க எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சமா அதை பத்தி படிச்சீங்க, ஒரு சீக்ரெட் மூவி பார்த்துருப்பீங்க, அப்புறம் கொஞ்சமா யூடியூப்ல வீடியோ பார்த்து பார்த்து கொஞ்சமா லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, விஷுவலைசேஷன்னா என்ன, கிராட்டிடியூட்னா என்ன, அதை நம்ம எப்படி செய்யணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்து வந்து லைஃப்பில் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை ஒன்றுனா செஞ்சு ஒரு 4 விஷயம் ஆசைப்பட்டு அதில் ஒரு 2 3 நிறைவேறதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒன்று வந்து இப்படி எப்படி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் ரியாலிட்டி ஷிஃப்டிங்கும். இந்த கான்செப்டை நீங்கள் கற்றுக்கணும். வாட் இஸ் ரியாலிட்டி ஷிஃப்டிங், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வந்து டேப் பண்ணுறாங்க. ஏற்கனவே அடைந்து விட்ட ஒரு வெர்ஷன் உள்ள இருக்குன்னா அந்த வெர்ஷனை நான் எப்படி டேப் பண்றது, அது எப்படி அது நானாக எப்படி மாறுவது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரியாலிட்டி ஷிஃப்டிங் பண்ணா போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது 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 டோட்டலா இது வேற லாங்குவேஜ், இது வேற லாங்குவேஜ். டோட்டலா ரியாலிட்டி ஷிஃப்டிங்ன்றது வேற லாங்குவேஜ், லா ஆஃப் அட்ராக்ஷன்றது வேற. ஸோ தொடர்ந்து நீங்க கொஞ்சம் கவனமெல்லாம் செலுத்தி ரியாலிட்டி ஷிஃப்டிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியாலிட்டி ஷிஃப்டிங் பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் நடக்கிற ரியாலிட்டி ஷிஃப்டிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள். ரியாலிட்டி ஷிஃப்டிங் செய்யுங்க. நீங்கள் எதுவாக மாற வேண்டுமோ, எதை அடைய வேண்டுமோ அது ஏற்கனவே நீங்கள் அடைஞ்சாச்சு. நீங்கள் ஏற்கனவே அதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை, அதை தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சது, உங்கள் லைஃப் மாறிடுச்சு, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ அதை பற்றி சிந்திங்கள். நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கின்றேன். ஓகே, இது கம்பெனி விளம்பரம். ரியாலிட்டி ஷிஃப்டிங் நான் இவ்வளோ நேரம் சொன்னல, ரியாலிட்டி ஷிஃப்டிங் அது ஓவராலாக எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து எங்கேருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி உள்ளுக்குள்ளதான் அந்த வீரன் இருக்கான், ஆல்ரெடி உள்ளுக்குள்ளதான் அந்த பலசாலி இருக்கான், ஆல்ரெடி உள்ளுக்குள்ளதான் அந்த பணக்காரன் இருக்கான், ஆல்ரெடி உள்ளுக்குள்ளதான் அந்த அழகி இருக்கா, ஆல்ரெடி நினைத்ததை அடைந்து விட்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வெர்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ இருக்கிற வெர்ஷனை நான் விட்டுட்டு அந்த வேர்ஷனை நான் வெளியே கொண்டு வரணும். எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸாக அதில் இருக்கும். ஸோ அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங் கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? நீங்கள் அதெல்லாம் ரொம்ப மெனக்கிட வேணாம். வழக்கம் போல் நீங்கள் உங்கள் வேலையில் பார்க்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 20 வீடியோ வரும். நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தால் போதும். ரியாலிட்டி ஷிஃப்டிங்கோடைய பேசிக்கில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டு மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். ப்ளஸ் அதில் உங்களுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆஃப்டர் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அந்த கைடட் மெடிடேஷனை போட்டுட்டு பேசாமல் கேட்டால் போதும். நான் எதுக்கு ஆசைப்படுறேன், அந்த வேர்ஷன் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு, அது ஞாபகம் தெரியல உனக்கு, இந்த கைடட் மெடிடேஷனை போட்டுக்கோங்க. இந்த கைடட் மெடிடேஷன் அந்த வெர்ஷனை டேப் பண்ணி வெளியே கொண்டு வரும். இது உள்ள போகும். இப்போ என்ன ரியாலிட்டி இருக்கோ அது உள்ள போயிட்டு நீங்க ஆசைப்படுற அந்த ரியாலிட்டி மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த கைடட் மெடிடேஷன் உங்களை மெதுவா கைடு பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ பொதுவாக இந்த பயிற்சியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இது எங்கே என்ன ஏதுன்ற அத்தனை டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை நான் பயிற்சியில் சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே.